ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் சிவப்பு அவல் வச்சு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக அரிசி மாவை வச்சு கொழுக்கட்டை பண்ணுவோம், ஆனால் நான் இன்றைக்கி சிவப்பு அவல் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 2 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கப் அவல் எடுத்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும், பவுட்ராக்க தேவையில்லை. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேன் சூடானதும் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விடலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். 1 கப் அவலுக்கு 1 கப் தண்ணி போதுமானது. ஸோ ஒன்றா கொட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அவலையும் வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று மிங்கலாய் வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை கொழுக்கட்டை பதத்துக்கு நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். அஞ்சுலேருந்து 8 நிமிஷத்தில் வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதை வெறுமனே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது கூட நான் இன்னைக்கு ஒயிட் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இது நார்மலாக செய்கிற கொழுக்கட்டையை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.